ஹலோ கைஸ், வெல்கம் டு யூஜி மேக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிரான்ஸ்போர்டேஷன் ப்ராப்ளத்தில் நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் த டிரான்ஸ்போர்டேஷன் யூசிங் நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல். இதோட ஸ்டார்ட் ஃபார்ம் என்ன இருக்கு, NWCR. ஒரு மேட்ரிக்ஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க அண்ட் சப்ளை அண்ட் டிமாண்ட் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் எல்லா டிரான்ஸ்போர்டேஷன் ப்ராப்ளத்தையும் நம்ம இந்த கிவன் ப்ராப்ளம் இஸ் பேலன்ஸ்டா இல்லை அன்பேலன்ஸ்டான்னு செக் பண்ணுவோம். அதை எப்படி செக் பண்றதுன்னா, டிமாண்ட் வேல்யூ கொடுத்துருக்காங்கல்ல 10 + 2 + 10, சப்ளை வேல்யூ 6 + 8 + 8. இப்போ 10 + 2 12, 12 + 10 22, 6 + 8 14, 14 + 8 22. அப்போ டிமாண்ட் வேல்யூவும் சப்ளை வேல்யூ நம்மளுக்கு எப்படி இருக்கு, ஈக்குவலா இருக்கு. இதுல நம்ம என்னன்னு சொல்லலாம், த கிவன் ப்ராப்ளம் இஸ் பேலன்ஸ்டுன்னு சொல்லலாம். ஸ்டெப் 1 பார்க்கறதுக்கு முன்னாடி இதுல எத்தனை ரோ இருக்கு, நம்மளுக்கு 1 2 3 ரோஸ் இருக்கு. காலம் 1 2 3 காலம்ஸ் இருக்கு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் இந்த செல்ல நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா X11 சொல்லுவோம். 1 சொல்லுவோம். அதாவது ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் காலம்ல இருக்க வேல்யூ X11, இது X12, X13, X21, X22, X23, X31, 32, 33 சொல்லுவோம். நம்மளுக்கு அலோகேஷன் நம்ம எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம்னா, கொஸ்டின் நார்த் வெஸ்ட் கார்னர். அப்ப நம்மளுக்கு ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத். இப்போ நார்த் வெஸ்ட் கார்னர்னா இந்த கார்னர் தான் சொல்றாங்க. இதுல இருந்து நம்ம அலோகேஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ இந்த செல் நம்பர் என்னன்னு சொல்லியிருக்காங்க, X11. X11 அதுக்கு நேரா இருக்க கரஸ்பாண்டிங் சப்ளை வேல்யூ அண்ட் டிமாண்ட் வேல்யூ. சப்ளை வேல்யூ என்ன இருக்கு 6, டிமாண்ட் வேல்யூ என்ன இருக்கு 10. இது ரெண்டுத்துல மினிமம் எதுன்னு செக் பண்ண போறோம். ரெண்டுத்துல மினிமம் எது 6. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, allocate 6 to cell 11. இத செல் 11ன்னு சொல்லலாம், இல்ல நார்த் கார்னர்னு சொல்லலாம். அப்போ இந்த 6 எடுத்துட்டு போயிட்டு இந்த நார்த் கார்னர், அதாவது செல் 11ல allocate பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் டிக்ரீஸ்ட் 10ல இருந்து 6 மைனஸ் பண்ண போறோம். அப்போ 10/6, that is 10 - 6 = 4. இப்போ இங்க 10ல 6 மைனஸ் பண்ணிட்டோம்னா இங்க என்ன வந்துடும் 0, இங்க என்ன வரும் 4. அப்போ இங்க 0 ஆனது நம்மளுக்கு எங்க கிடைச்சிருக்கு, ரோல கிடைச்சிருக்கு. இப்போ இந்த வேல்யூவை என்ன பண்ண போறோம், ரோ வேல்யூ ஃபுல்லா கேன்சல் பண்ண போறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் 2, நெக்ஸ்ட் ரிமைனிங் வேல்யூஸ். இப்போ ஒமிட் ஆன ரோ ஒமிட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன எழுத போறோம், 10 9 7 6 5 2. that is supply value 8 8 4 2 10. இதே சேம் தான். இந்த வேல்யூவை நம்ம என்னன்னு சொல்வோம், X21. அதாவது செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் காலம்ல இருக்க வேல்யூ. இப்போ இது என்னன்னு சொல்லுவோம், X21. இதுக்கு நேரா இருக்க கரஸ்பாண்டிங் சப்ளை வேல்யூ அண்ட் டிமாண்ட் வேல்யூ. இப்போ சப்ளை வேல்யூ என்னது 8, டிமாண்ட் வேல்யூ 4. இது ரெண்டுத்துல மினிமம் எதுன்னு செக் பண்ண போறோம். அப்போ 8 and 4ல மினிமம் எது 4. நெக்ஸ்ட் allocate 4 to cell 2,1, செல் 2,1. அதாவது இந்த நார்த் கார்னர்ல எடுத்துட்டு போயிட்டு இந்த 4 அலோகேட் பண்ண போறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, டிக்ரீஸ் 8/4. இப்போ that is 8 - 4. இப்போ 8ல இருந்து 4 போயிடுச்சுன்னா நம்மளுக்கு ரிமைனிங் எவ்வளவு வரும் 4. இப்போ இங்க 0 ஆகும். 8ல 4 மைனஸ் பண்ணா இங்க 0 ஆகும். இங்க எவ்வளவு வரும் 4. இப்போ இங்க 0 ஆனது நம்மளுக்கு என்ன இங்க கிடைச்சிருக்கு, காலம்ல கிடைச்சிருக்கு. அப்போ இந்த வேல்யூவை ஒமிட் பண்ண, காலம் வேல்யூவை கேன்சல் பண்ண. நெக்ஸ்ட் கேன்சல் ஆன வேல்யூவை எடுத்துட்டு ரிமைனிங் வேல்யூஸ் 9 7 5 2 4 8 2 10. நெக்ஸ்ட் 9 7 5 2 4 8 2 10 எழுதிருக்கும். இந்த 9ன்ற வேல்யூ கொஸ்டின்ல எந்த இடத்துல இருக்கு, செல் X22ல இருக்கு. அப்போ இது என்னன்னு சொல்லலாம், X22.
அதோடைய கரஸ்பாண்டிங் சப்ளை வேல்யூ அண்ட் டிமாண்ட் வேல்யூ என்ன இருக்குன்னா 4, 2. இப்போ 4, 2 இது ரெண்டுத்துல என்ன பார்க்க போறோம்? மினிமம் வேல்யூ எதுன்னு பார்க்க போறோம். இப்போ இது ரெண்டுத்துல மினிமம் எது? 2. இப்போ 2 எடுத்துட்டு வந்து இங்க அலோகேட் பண்ண போறோம். அதாவது நார்த் கார்னர் செல் நம்பர் 2,2ல எடுத்துட்டு வந்து இந்த 2வை அலோகேட் பண்ண போறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா decreased by 4/2, that is 4 minus 2 equal to 2. இப்போ இந்த 4ல இருந்து 2வை கேன்சல் பண்ணோம்னா இங்க என்ன வரும்? 0. இங்க என்ன வரும்? 2. இப்போ 0 வந்து நம்மளுக்கு காலம்ல கிடைச்சிருக்கு. அப்போ இந்த வேல்யூவை கேன்சல் பண்றோம். நெக்ஸ்ட் ரிமைனிங் வேல்யூஸ் எழுதிருக்கோம். 7, 2, 2, 8, 10 எழுதிருக்கோம். இப்போ இந்த 7ன்ற வேல்யூ கொஸ்டின்ல நம்மளுக்கு எங்க இருக்கு? செல் 2, 3ல இருக்கு. அப்போ எக்ஸ் 2, 3 அதோட கரஸ்பாண்டிங் சப்ளை வேல்யூ 2, டிமாண்ட் வேல்யூ 10. அப்போ 10 and 2ல மினிமம் வேல்யூ எதுன்னு செக் பண்றோம். மினிமம் எது? 2. நெக்ஸ்ட் allocate 2 செல் 2, 3ல திரும்ப இந்த 2வை allocate பண்ண போறோம். நெக்ஸ்ட் decreased by 10/2. இப்போ 10ல இருந்து 2வை சப்ராக்ட் பண்ண போறோம். தட் இஸ் 10 minus 2 equal to 8. அப்போ 10ல 2 போயிடுச்சுன்னா இங்க என்ன வரும்? 0. இப்போ 0 ஆனது ரோ. இந்த வேல்யூவை கேன்சல் பண்ணிடுவோம். இங்க என்ன வரும்? 8. அப்போ லாஸ்ட் ஆன்சர் ஸ்டெப் 5ல என்ன வரும்? ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்கும். லாஸ்ட் வேல்யூ 2. அதுக்கு நேரா இருக்க வேல்யூ சப்ளை வேல்யூ 8, டிமாண்ட் வேல்யூ 8. இந்த மாதிரி சப்ளை அண்ட் டிமாண்ட் லாஸ்ட் ஈக்குவலா வரும். அந்த ஈக்குவலான வேல்யூவை இங்க எடுத்துட்டு வந்து அலோகேட் பண்ணி முடிச்சிடணும். ஸ்டெப் 5. நெக்ஸ்ட் ஸ்டெப் 1ல எங்க அலோகேஷன் கிடைச்சிருக்கு? 3ல 6 கிடைச்சிருக்கு, 10ல 4 கிடைச்சிருக்கு, 9ல 2 அலோகேட் பண்ணியிருக்கோம், 7ல 2 அலோகேட் பண்ணியிருக்கோம், 2ல 8 அலோகேட் பண்ணியிருக்கோம். அந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து இங்க எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் அலோகேஷன் செக் பண்ண போறோம். நம்பர் ஆஃப் அலோகேஷன் ஃபார்முலா என்னதுன்னா m plus n minus 1. m மீன்ஸ் என்னதுன்னா நம்பர் ஆஃப் ரோ, n மீன்ஸ் நம்பர் ஆஃப் காலம். இப்போ நம்மளுக்கு இங்க எத்தனை ரோ இருக்கு? 3 ரோஸ் இருக்கு. காலம் எத்தனை இருக்கு? 1, 2, 3 minus 1. இப்போ 6 minus 1 5. இப்போ நம்பர் ஆஃப் ஃபார்முலால நம்ம செக் பண்ணும்போது 5 கிடைச்சிருக்கு. அலோகேஷன் ஆல்சோ நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு? 1, 2, 3, 4, 5. இப்போ the given problem is non-degeneracy problem. Next, the transportation cost is, இப்போ லாஸ்ட் ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு? 3 into 6 plus 10 into 4 plus 9 into 2 plus 7 into 2, 8 into 2. இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணிட்டு ஆட் பண்ண போறோம். இப்போ இதோட மல்டிபிள் வேல்யூ 3 into 6 18, 10 into 4 40, 9 into 2 18, 7 into 2 14, 8 into 2 16. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வருதுன்னா 106. இப்போ டிரான்ஸ்லேஷன் காஸ்ட்டை நம்ம எப்பயுமே ருபீஸ்ல தான் எழுதுவோம்.